பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நினைத்திருந்த காரியம் ஒன்று. காரணம், பல பேர் பல கேள்விகளை கேட்கிறீர்கள். ஒரு அம்மையார் கேட்டாங்க, அசனம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஐயா, எப்படி ஐயா ஒரு தொடர்ச்சியாய் ஒரே வாரத்தில் நீங்கள் இப்படி தினந்தோறும் ரெக்கார்டிங் எடுக்கும்போது எப்படி அதில் நின்று செய்ய முடிகிறது? அதற்கு என்ன காரணம்? எங்களால் 1 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியல. தொடர்ந்து ஒரு 3/4 மணி நேரம் உட்கார்ந்தோம்னா எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கு, இப்படி போக வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. ஆனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட சில நேரம் செய்திகளை கொடுக்கிறீர்கள். அதை பிரித்து போடுகிறார்கள் தொலைக்காட்சியில், அதை நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படி கூடும்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கி உட்கார்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே போனால் கடிகாரத்தை பார்க்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இது எப்படி உங்களால் முடிகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டீங்க. உண்மைதான், ஒவ்வொரு காரியத்திலையும் நிற்பதல்ல, நிலை நிற்பது. ஆண்டவரே சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போன்னு என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாம் ஆண்டவருக்குள்ளா முழுமையாக வந்துட்டோம்னா அவருக்குள்ளாக நிற்பதற்கு பலன் அவர் தருகிறார். ஏன்னா நம்முடைய பலன் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் சரி, எங்கேருந்து பார்த்தாலும் சரி, காலையிலையோ மாலையிலையோ மத்தியானமோ இரவோ அல்லது எந்த நேரத்தில் பார்த்தாலும் தயவு செய்து ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. என்னையான்னு கேட்பீங்க? உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து, ஃபோனில் இல்லை, பைபிளே கையில் எடுக்கணும். அதை எடுத்து வைத்து கொண்டால் நான் சொல்வது சரியா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்காகவும் இருக்கலாம். நீங்களும் அதை கவனித்து பார்ப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஆகையினால உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி எடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவலிக்கும் சனமே ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாவலிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீராவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீராவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் அதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் அதி தேவன் வாசம் செய்கிறாரே.
உயர்த்திடுமை சுவிசேஷம் தன்னை கொடி உயர்த்திடுவோம் உண்மையே சீர்மிகுந்திடுமை சுவிசேஷம் தன்னை கொடி உயர்த்திடுவோம் உண்மையே இவோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசு பதம் மூலைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாம் இயேசு பதம் மூலைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் அந்த சிகரம் அதை அதையோடு நம் நாடிடுவோம் வாசம் செய்திடும் அந்த சிகரம் அதை அதையோடு நம் நாடிடுவோம் இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? இங்கேயும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக சகரியாவுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற, நல்ல கவனிங்க, நான் தேவ சந்நிதானத்திலே நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காகவும் அனுப்பப்பட்டு வந்தேன்னு சொல்ல போதும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே 2 பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் தான் பேசுகிறார். ஏன்னா இன்னொருத்தர் யாரு? ஆசாரியன் சகரியா. அவன் எங்கே நிற்கிறான்? ஆசாரிய முறைமையின்படி சீட்டு பெற்று சொல்லப்போனால் தூபம் காட்டுகிற ஸ்தலத்தில் என்ன செய்கிறான்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் பல நாட்களாய் ஜெபித்த ஜெபம் ஆண்டவரிடத்தில் இருந்தது. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் ஒரு தூதனை அங்கிருந்து அனுப்புகிறார். ஏன்னா எப்போவுமே பாருங்க, நீதிமொழிகள் 25:25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு, நீதிமொழிகள் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி நற்செய்தி, நல்ல செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும். குளிர்ந்து தண்ணீர். நல்ல கவனிங்க, ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கார். தூர தேசத்திலிருந்து வரும் செய்தி. இது எங்க இருந்து வருது? பரம தேசத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி ஒரு மனிதனை கொண்டு அனுப்பி வைக்கிறார். அந்த செய்தியை சொல்லுவதற்கு தான் இங்கே வந்திருப்பதாக அவன் என்ன செய்யறான்? அட்ரஸ் பண்றான். அவன் என்ன சொல்றான்? நான் தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல். தன்னுடைய பெயரை சொல்லுகிறான், தன்னுடைய வேலையை சொல்லுகிறான், எதற்காக வந்தேன் என்றும் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, சன்னிதானத்தில் நிற்கிற ஒரு தூதன் இறங்கி வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை அறிவிப்பதற்கு வந்திருக்கிறான். அவன் சொன்னான், எப்பா நான் வந்தது இருக்கட்டும், ஆனால் எங்கே இருக்கிறாள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்கிறாள்? தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்கிற காபிரியேல்ங்கிறான். இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் நம்மளால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேகருக்கு ஆலயத்துக்கு போனாலே எப்போ முடியும்? தேவ சன்னிதானத்தில் நிற்பது நாம் பழக்கணும். ஏன்னா அதனால தான் தாவீது சொன்னான், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானதுங்கிறார்.
ஏன்னா 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகம் உம்முடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுவது ஒரு நாள் நல்லது. ஒரு நாள் நல்லது. ஆகையினால தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மால் நிற்க முடிகிறதா? எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? இன்னைக்கு நானும் நின்று பார்க்குறேன். முந்தைய காலத்தில் சின்ன வயசாக இருக்கும்போது 3 மணி நேரம் நின்னேன். 3 மணி நேரம் நின்று பேசியிருப்பேன், 3 மணி நேரம் நின்று பாடியிருப்பேன், ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நின்றுருப்பேன். இடையில ஒரு காணிக்கை பாட்டு பாடும்போது கொஞ்சம் நேரம் உட்காருவேன். இப்போது அந்த பலவீனம் நிற்கிறது இல்லை, உட்காந்தான் பேசுகிறேன். ஏன்ட்ட கூட அநேகர் கேட்குறாங்க, எப்படி அந்த 3 மணி நேரம், ஏன் எங்கள் ரெக்கார்டிங் எடுக்கிறவர் எப்பார் 3 மணி நேரம் அசையாமல் எப்படி உட்காந்துருக்கிய? என்னால் முடியாதும்பார். ஆனால் இங்கே பார்க்குறோம், ஒரு மனிதன் சொல்லுகிறான், தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன் என்று சொல்லுகிறான். எப்படி தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நின்னா போதுமா? இல்லை 2 நாளாக நின்னா போதுமா? அவன் யுகாயுகங்களாய் நின்று கொண்டு இருக்கிறான். அப்படி எப்படி நிற்க முடியுது? இன்னைக்கு நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சா, ஒரு குழந்தை இருக்கா? சின்ன குழந்தைய உட்கார வைக்கிறோன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது என்ன செய்யும்? தனக்கு முடிந்த மட்டும் குப்புற விழுகிற குழந்தைனா அப்படி நீஞ்சி நீஞ்சி வந்துடும். தவக்கிற குழந்தைனா கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து என்ன செய்யும்? வந்துடும். அது நடக்கிற குழந்தையாக இருந்தால் உட்காந்தே இருக்காது, எந்திரிச்சு என்ன செஞ்சிடும்? அடுத்த பக்கம் போயிடும். எனக்கு கண்வனுடைய தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு சாதாரண காரியம் இல்லைங்க. அதுக்கு என்ன தகுதி வேணும்? சில காரியங்களை உங்களுக்கு சொல்லும்போது ஆமையா இது உண்மைதான் அப்படிம்பீங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு முதலாவது நம்ம பழகணும். இன்றைக்கி உதாரணமாக பாருங்கள், நம்ம படிக்கும்போது பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஒரு பீரியடு வச்சுருப்பாங்க. வெள்ளைக்காரங்க இந்த இடத்துல வந்து கல்விகளில் வைக்கும்போது தொடர்ச்சியாக கல்வியை நடத்த முடியாதுங்கிறக்க தான் ஒரு மனிதனுடைய அந்த அட்டென்ஷன் எவ்வளோ நேரம் இருக்குன்னா 3/4 மணி நேரம் அல்லது 1 hour, அதுக்கு மேலே ஒரே அட்டென்ஷனில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் 3/4 மணி நேரம் ஒரு பீரியடுன்னு அப்படி ஒதுக்கி காலையில் 3-4 பீரியடு, மத்தியானம் 3-4 பீரியடு கிளாஸ் வச்சாங்க. நம்ம அந்த ஒரு பீரியட்லேயே என்ன செய்ய மாட்டோம், சில நேரம் உட்காந்துருக்க நம்மளால் என்ன செய்யலை, முடியறது இல்லை. அப்படி தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கணும், எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம்? நாம் போன உடனே சரி 2 மணி நேரம் அவ்வளோதானே, இந்த வந்துடும், இப்போ முடிஞ்சிடும். போனதுலேருந்து ஒவ்வொரு காரியமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 4 தடவையாவது கடிகாரத்தை பார்த்துருவோம், மணி ஆயிடுச்சா. எனக்கு கண்பாருடைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு முதலாவது நாம் முதல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம பழக்கணும். நம்ம பழகினா தான் நிற்க முடியும். நான் பைபிள் காலேஜ் போகும்போது எனக்கு முதல்ல பைபிள் காலேஜுக்கு உள்ளே போனேன். அப்போ சொன்னாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும். எந்திரிச்ச உடனே 1.5 மணி நேரம் ஜபம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் அப்படி வச்சா பைபிள் காலேஜில் நிற்க மாட்டாங்க. இப்போ 15 நாள் போயிருந்துட்டு 15 நாள் காசை கொடுத்து அனுப்பிடுறாங்க வீட்டுக்கு போகணும். எப்படி பைபிள் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. சில இதெல்லாம் அப்படி தான் நடக்குது. 1 வருஷ காலத்தில் அதுவும் வேதாகமத்தை கற்றுவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். என்னால் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னு தெரியலை. ஏன்னா நான்லாம் 3-4 வருஷம் அங்கேருந்து படிக்கும்போது காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. எந்திரிச்சு வந்து 5:30 மணி வரைக்கும் ப்ரேயர் இருக்கும். அதுவும் ப்ரேயரில் பாடணும். ஒரு நாள் ஒருத்தர் தமிழில் பேசணும், இன்னொருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதே போல் அவர் இன்னொரு நாள் இங்கிலீஷில் பேசும்போது இவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போவே பயிற்சி வைக்கிறாங்க. 5:30 6 மணிக்குள்ளே ஒரு டீயை குடிச்சிட்டு 7:30க்குள்ளே குளிக்கிறது. அதுவும் இப்போ மாதிரி மோட்ரு கிணறுலாம் கிடையாது. அந்த காலத்தில் நாங்கள் வாளி கயிறு கொண்டு போயிடணும், அதிலே எழுதிடுவாங்க பைபிள் காலேஜில். வரும்போது ஆளுக்கு ஒரு வாளியும் கயிறும் கொண்டு வரணுன்றாங்க. இந்த கயிறும் வாளியும் கொண்டுட்டு போய் நாங்கள் இறைச்சி தான் குளிக்கணும். இறைச்சி குளித்து துணி துவைச்சு 1.5 மணி நேரத்துக்குள்ளே எங்கே வந்துடணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு 8 மணிக்கு காலேஜுக்கு வந்துடணும். எங்கே, பைபிள் காலேஜுக்கு. 8 மணிக்கு வந்து 8:30க்குள்ளே ஒரு ஜபம், அந்த 8:30-9க்குள்ளே ஒரு ஜபம், திருப்பி 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து ஒவ்வொரு பீரியடாக நடத்துவாங்க. மத்தியானம் 12:30க்கு முடியும், 1 மணிக்கு போவோம், 12:30க்கு போயிட்டு 2 மணிக்குள்ளே திருப்பி வந்துடுவோம். 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே ஓப்பன் இயர். எங்கேயாவது ஒரு தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி அங்கே அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இதுக்கு ஒரு 2 சூப்பர்வைசர் கூடயே வருவாங்க. அப்போ இருந்தது பெரிய பைக்கெல்லாம் கிடையாது, ஆளுக்கு ஒரு சைக்கிள் கொடுப்பாங்க.
ரெண்டு பேர் ஒரு சைக்கிளுக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நாளைக்கு போகணும், அங்கே போய் சுவிசேஷம் சொல்லணும், வரணும். அப்போவே பழக்க வச்சாங்க ஆண்டவருக்குள்ளே நிற்கிறதுக்கு. முடித்து 6 மணிக்குள்ளே இங்கே வந்துடுவோம். திருப்பி 6 மணிக்கு இங்கே வந்தோடனே ஜபம் இருக்கும். 6:30 8 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும். 8க்கு சாப்பாடு, 8 to 9 திருப்பி பர்சனல் எழுதுனது காலேஜில் படித்ததுனுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும். அதன் பிறகு ஜபம் நைட்டு படுக்கிறதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு 1 hour ஜபம் இருக்கும். 9 to 10. 10க்கு பிறகு பர்சனல் ப்ரேயர்னு சொல்லி 11 மணி வரைக்கும் அவங்கவுங்க படுக்கையிலேருந்து தூங்காமல் ஜபம் பண்ணணும். திருப்பி 4 மணிக்கு அனுப்பிவிடுவாங்க. எனக்கு ஆரம்பத்தில் போகும்போது 400 பேர் என் கூட காலேஜுக்கு வந்தாங்க. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளேயே பாதிக்கு பாதி ஆட்களை காணும். ஏன்னா நிற்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவருக்குள்ளே இன்னைக்கு அநேகர் வந்துட்டோங்கிறமே, கர்த்தருக்குள்ளே நம்மால் எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? தேவனுடைய சன்னிதானத்தில் அங்கே நிற்கிறார் என்று எழுதுகிறார். நம்மளால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுது? நிற்கிறதுனோட நீங்கள் கால் எந்திரிச்சு நிற்கிறத மட்டும் சொல்லலை, கர்த்தருக்குள்ளே நாம் நிற்பதற்கு நம்முடைய பலன் என்ன? நம்ம அநேக நேரங்களில் நம்மளால் நிற்க முடியறதில்ல. ஆலயத்துக்கு போனாலும் எப்போ முடியும்? எவ்வளோ நேரம் ஆராதனை? இதைத்தான் கேட்குறோம். ஏன்னா தாவீது சொல்கிறாரு, அவரோடு இருப்பது ஆனந்தமா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாராம். காரணம் என்ன? அவருக்கு சந்தோஷமே எதுதான்? ஆலயத்தில் தான். ஏன்னா நம்ம சங்கீதக்காரன், அதனால தான் 95 சங்கீதத்தில் சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள். நாமளும் அதைத்தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? கர்த்தரை கம்பீரமா பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய நெஞ்ச கீர்த்தனையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனோ, எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிரு கேரா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவரோடையவைகள். சங்கீதம் முடிஞ்ச உடனே எல்லா சபைகளையும் பாடுறீங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக பாடுறோம். ஆனால் அட்டவணை போட்டுக்கிறோம் கரெக்டாக. இதுலேருந்து இது வரைக்கும் பாட்டு, இது வரைக்கும் அறிவிப்பு, இதுக்கப்புறம் இது கேட்டால் எல்லாத்துக்கும் காலம் உண்டுல்ல. ஆண்டவர்கிட்ட உட்கார்றதுக்கு எவ்வளவு நேரம் நம்மால் செலவிட முடிகிறது, நிற்க முடிகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால் நிற்க எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுனா கேட்பீங்க, 1 மணி நேரம் பேசுனா கேட்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்து வேலையை பார்த்து வந்துடும்ன்றீங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம திடமாக நிற்கணும், பின்னிட்டு பார்க்காம நிற்கணும். நான் என்ன செய்யணும்? முதலாவது சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாக்கில் ஒரு சுரப்பி இருக்குது, ஒரே சுரப்பி தான் இருக்குது. நம்ம ஒரு சாப்பாடு எடுத்தோடனே ஏன் கொஞ்சம் உப்பாக இருக்கப்பா, மூளைக்கு உடனே போய் அந்த நெட்வொர்க் எவ்வளோ வேலை செய்யுது. கொஞ்சம் காரம் கூடியிருந்தால் உடனே சொல்லுது, காரமாக இருக்கப்பா கொஞ்சம் தண்ணி விடு, என்ன இவ்வளோ காரமாக இருக்குங்கிறோம். எல்லாம் உடனேக்கு உடனே தெரியுது. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் காத்திருந்து தான் பலன் அடைய வேண்டும். ஏன்னா காத்திருக்கும் போது தான் புது பலன் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழும்ப வேண்டும். கழுகு காத்திருக்கும். எவ்வளோ நாள் காத்திருக்கும்? கழுகை பார்த்தீங்கன்னா சிறகெல்லாம் போன பின்னாடி அப்படியே ஒரு பாறையில் போய் உட்கார்ந்துருக்கும். இருக்கிற ரெக்கையெல்லாம் கொத்தி 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 உடைச்சிரும். உடைச்சிட்டு காத்திருக்கும். திரும்ப அதுக்கு பலன் வரும். சிம்சோனுக்கு அப்படி தான் பலன் வந்துச்சு. எல்லா முடியும் எடுத்துட்டாங்க. எடுத்து கொண்டு போய் கண்ணையும் பிடிங்க மாவரைக்க போடாச்சு.
அவன் திரும்ப அவனுக்கு என்ன செஞ்சு தலையில் மொடி முளைக்க தொடங்கியது. அவன் பலன் அவனுக்குள்ள என்ன செய்தது? திரும்ப வந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்குள்ள நிற்பதற்கு பலன் வேண்டும். அவர் தான் அந்த பலனை தருகிறவர். அதனால தான் நம்ம பாடுறோம், என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கேன்னு சொல்லும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கிறக்கு ஒரு தகுதி ஒன்று. ஒரு பெண்ணை பாருங்க, அவள் எவ்வளோ வருஷமாக நின்னாலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமான அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். இது புதிய ஏற்பாட்டு அன்னாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயது மட்டும் விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அப்படி இருந்ததுனாலதான் இயேசுவை குழந்தைய சிம்சோன் எடுத்து கையில் ஆசீர்வதித்த போது இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எனக்கு அன்பானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மால எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? நிற்பதற்கு பழகணும். சாதாரணமாக வந்துடாது. ஆண்டவரை ருசிச்சு பார்த்தா அவரை விட்டு எங்கே போக முடியும்? இதை ருசிச்சதுனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் உம்மை விட்டு எங்கே போக முடியும்யா, நான் எங்கே ஓடுனாலும் நீர் எங்கே இருக்கிறேங்கிறான். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நாம் அதை பழகிறதில்ல. ஆலயத்துக்கு போன போதே கேட்குறோம், எவ்வளோ நேரத்தில் வந்துடலாம்? சும்மா 2 மணி நேரம் தான். அவர் யார்? ஜீவனை தந்தவர், தயவு பாராட்டினவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். அவருக்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்குறோம்? நான் அதுக்காக 24 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உட்காந்துருங்கன்னு சொல்லலை. ஆண்டவருக்குள்ள ஒரு நாளைக்கு கிடைக்கிற நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்மால் நிற்க முடியுது? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாம ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபிங்க. ஏன்னா எங்கிட்ட இருக்குது 2 ஆலயம், வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது. 2மே 2 கண்ணும் தெரியாத மக்கள் நிரம்பி வழிகிற ஆலயம். ஆனால் அங்கே வரக்கூடிய மக்களை கூட்டிகிட்டு தான் வரணும், திருப்பி கொண்டு போய் தான் விடணும். ஏன்னா பார்வை இல்லாதவங்க ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு. திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் காலைல 8:30 மணிக்கு 9 மணிக்கெலாம் வேன் நிற்கும். 1 தரமோ 2 தரமோ 3 தரமோ அவங்கள வர்றவங்களை கூட்டு போகிறதுக்கு 3 ட்ரிப் கூட அடிப்போம். ஒரு நாளைக்கே 4000 ரூபா செலவாகுது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். மதுரையிலாவது சுற்றி வீடுகள் வந்துடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, தூரத்தில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கூட்டிகிட்டு தான் வரணும். ஆத்துமாக்களை அழைத்து வர்ற பணியில் உங்களுக்கு ஒருவேளை தாகம் இருந்தால், எப்படியாவது எல்லாரும் ரட்சிக்கப்படும் இந்த பாகம் எல்லாருக்கும் உண்டு. அப்படி இருந்தால் நீங்களும் ஒரு நாள் அல்லது 1 மாதம் அந்த கூட்டி வர்ற பணிக்கு உதவலாம். இது என்ன பிரதர், ஒரு இதை வச்சுட்டா சரியாக போச்சே சொல்லுவீங்க. நல்லது, ஆண்டவர் அதை கொடுக்க வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். அதுபோல் வருகிற ஒருத்தரை கூட நான் சும்மா அனுப்புனதில்லை, சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கேன். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா உள்ளே எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்வையில்லாதவங்க அங்கே உள்ளே தங்கி இருக்குது. அந்த ஏரியாவில் முத்தூரில் கேட்டால் சொல்லுவாங்க, ஓ கண்ணுதிராக தங்கியிருக்கா, இங்கே போங்கம்பாங்க. மதுரையிலையும் பெண்களை தங்க வச்சுருந்தோம். ஆனால் அதில் ஓடு 20 வருஷம் ஆனதுனால உடஞ்சி போய் இனிமேல் அந்த ஓடு ஓட்டாலும் இன்றைக்கி இருக்கிற சூடில் உட்காரவும் முடியாது. ஒரு சென்ட்ரிங்காக போடணும் ஜெபித்து வருகிறோம். அதுக்கு கூப்பிட்டு அந்த கட்டின இன்ஜினியரையும் விசாரித்தோம். அவர் சொன்னார், இதுக்கு சென்ட்ரிங் போடணும்னா 5-6 லட்ச ரூபா வந்துடும் பிரதர். ஏன்னா செவத்தில் பூரா கம்பி ஓட்டு திருப்பி சென்ட்ரிங் போட்டு ஏற்றணும், இந்த ஓடை பூரா பிரித்து எடுத்து கிளியர் பண்ணி திருப்பி அந்த பெயிண்டிங் பண்ணணும், 6 லட்ச ரூபா செலவு வந்துடும். நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். நான் சொன்னேன், கர்த்தர் 6 கோடியை கூட கொடுப்பார், ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்போன்னு இன்றைக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன் தெரியுமா? எனக்கும் பல ஊழியங்கள் உண்டு, அங்கே போகணும், ரெக்கார்டிங் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த சபையை நடத்துறதுக்கு சும்மா உட்காந்துருந்தால் போதாது. ஏதாவது கத்தருக்காக போய் எந்த இடத்துல ஜெபம் பண்ணி இருந்தால் தான் வாரம் முழுதும் அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சால் தான் நடத்த முடியும். ஆகையினால போய் 10 to 5க்குள்ளே நீங்கள் கூப்பிடலாம். உங்களுக்காக ஜெபிப்பேன். அது என்மேல் விழுந்த கடமை என்று நான் நம்புகிறவன். அது மட்டும் அல்ல, ஐயா, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆலயத்திற்கு வருகிற மக்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க, ஒரு நல்ல ஊன்றுகோல்கள் கொடுக்க, ஒருவேளை ஐயா ஆண்டவர்களை ஆசீர்வதித்தா 2 ஆலயத்தில் வரவங்களுக்கு கூட கொடுக்க கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அநேகர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் வருமான வரிக்கு வைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சொல்லுவேன், 84 388 52 500. தயவு செய்து அதை நோட் பண்ணிக்கோங்க. 84 388 52 500. இந்த நம்பரில், ஏன்னா சிலர்லாம் ஆண்டவர் கொடுக்குற பற்றி எனக்கு கணக்கு வேண்டியது இல்லைம்பாங்க. அவங்கள பற்றி நான் சொல்லலை. கணக்கு வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் கொடுத்தால் அதற்கான உங்களுக்கு வருஷம் முழுவதும் நீங்கள் என்ன போட்டுருந்தா கூட அந்த வருஷத்துக்கு உரிய வருமானம் வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் தாராளமாக அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். மற்றபடிக்கு எப்போதும் போல் ஜிபே, ஃபோன்பே உண்டு. உங்கள் காரியங்கள் ஐயா கர்த்தருக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தா போதியா, எந்த கணக்கு எனக்கு வைக்க வேண்டியதில்லை, அவர் கொடுத்த கணக்கு பார்த்தா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே நாங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்குள் நிற்க முடிகிறது. எங்கள் பலன் என்ன சுவாமி? நாங்கள் பலவீன பாத்திரங்கள். ஆனால் சில வேளைகளிலே சலித்து போகிறோம். அதில் நிற்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்கு நாங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் என்ன? அதை குறித்து எங்களோடு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். கேட்கிற ஒவ்வொருவருக்கும், பேசுகிற எனக்கும் நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதை நாங்கள் கற்றுக்கொள்வதோடு அல்ல, கடைபிடிக்கிறவளாய் என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.